யோகா தினத்தை முன்னிட்டு உலக அளவில் சாதனை படைத்த இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சந்திரசேகர பிரசாத் குருகுலம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒரு அமைப்பு படைத்திருக்கோம். ஆனால் அங்கே நாங்கள் வாங்கின மெடல்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அங்கே சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன நடந்தது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய யோகா தினம் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போது மாஸ் யோகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நாங்கள் மகாபலிபுரத்துக்கு போயின்னு இருக்கோம். மகாபலிபுரத்தில் நாங்கள் வந்த இடத்துக்கு பேர் விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் சென்டர். இங்கே தான் நாங்கள் மாஸ் யோகா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு சேவிச்சுட்டு அப்புறமா நாங்கள் யோகா பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ விநாயகர் கோவில் போயின்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அட்மாஸ்ஃபியர் நல்லா இருந்தனால ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வாங்க இப்போது பிள்ளையார் கோவில் உள்ளே போகலாம். பிள்ளையார் கோவில் போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு பிரதட்சணம் பண்ணிவிட்டு இப்போது யோகா பர்ஃபார்ம் பண்ண போகிற இடத்துல என்ன இருக்கு பார்க்கலாம்.
ஃபைனலாக நாங்கள் நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் அவார்டு வாங்கிட்டோம். அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போன இடத்துக்கு பேரும் ரேடியோ போட்காஸ்ட். கணேஷா எஃப்எம் இது எங்கே இருக்குன்னா விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் உள்ளதாக இருக்குது. அது இந்த ஃபவுண்டேஷனோட ஒரு பகுதி தான் இந்த கணேஷா எஃப்எம். இந்த கணேஷா எஃப்எம் ஓட ஆர்ஜே நம்ம குருக்களுக்கு பற்றி சில கொஷன்ஸ் கேடி இன்டர்வியூ பண்ணுவாங்க. என்ன மாதிரி இன்டர்வியூ வாங்க. भानवे नमः खगाय नमः उष्णे नमः हिरण्यगर्भाय नमः सवित्रे नमः ओमादित्याय नमः सवित्रे नमः ओमर्काय नमः भास्कराय नमः. ஸோ இப்போ நாம கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்டது வந்து சூரிய நமஸ்காரோடைய அந்த ஸ்லோகம். ஏன் நான் இப்போ ஸ்லோகம் பாடிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து நம்ம கூட வந்து வேத பாடசாலையிலேருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க. யார் வந்திருக்காங்க என்ன வந்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க கணேசா FM 88.8 இன்ஃபோ பாக்ஸ் நிகழ்ச்சி. நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க உங்க பேர். என் பேர் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் ராகவன் கணபாட்டிகள். ஓகே, எங்க இருந்து வந்திருக்கீங்க? நம்ம வந்து சென்னை கோவிலம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கோம். ஓகே நம்ம இன்ஸ்டிடியூஷன் பேரு ஸ்ரீ சந்திரசேகர பிரசாத குருகுலம். ஓகே, வந்து கிருஷ்ண யஜுர்வேத குருகுலம். இங்க வந்து அங்கேருந்து ஒரு 45 பேர் வந்திருக்கோம் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம். வந்ததுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நீங்க எப்படி இந்த நோவா வேர்ல்ட் ரெக்கார்டினுடைய இந்த மாஸ் யோகா பெர்ஃபார்மன்ஸ்ல கலந்துக்கிட்டீங்க? இது வந்து எங்களுக்கு குருகிரண் காந்த் சார் அப்படின்னு ஒரு யோகா மாஸ்டர் இருக்கார். அவர் வந்து எங்களுக்கு ஒரு 3 வருஷமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கார். இன்ஃபேக்ட் 5 இயர்ஸாவே அவர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கார். அப்போ இந்த மாதிரி எதனா காம்படிஷன்னா அப்பப்போ சொல்லுவார். அந்த இதுல இந்த தரம் இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் நடக்கிறது, நம்ம குருகுலத்தையும் கலந்துக்கலாமா அப்படின்னு சொன்னார். சரி, இது நல்ல விஷயம். பொதுவாக அந்த குருகுலத்துக்கு வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு விஷயத்துல கலந்துக்கிறது கொஞ்சம் ரேரு. அதனால சரி, ஒரு நல்ல குழந்தைகளுக்கும் அந்த வித்யார்த்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது ஒரு உற்சாகமா இருக்கும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி எல்லாரும். கண்டிப்பா. இப்போ நீங்க யோகா வந்து உங்களுடைய இதுல நீங்க டெய்லி ரொட்டீன்ல சாயந்தரம் 4 to 5 வந்து யோகா டெய்லியுமே உண்டு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்க அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்க வந்திருக்கிறது வந்து விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஜிடி யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ கேம்பஸ்க்கு வந்த ஃபீல் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த கேம்பஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. எடுத்த உடனே அந்த பிள்ளையார் கோயில் அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு சாந்தமா ஒரு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. இந்த பேரே பிள்ளையார் பேர்லயே இருக்கிறதே எனக்கு கொஞ்சம், நான் ரொம்ப ஒரு பிள்ளையார் பக்தன். பிள்ளையார் பக்தன் சொல்றத பிள்ளையார் வெறியன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே பிள்ளையார் தான். அதனால அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த பிரம்மாண்டமா இருக்கிற இந்த கேம்பஸ் பிரம்மாண்டம், அதே சமயம் சாந்தமா இருக்கு, அமைதி. அதுவும் நம்ம காலங்காலத்தால வந்ததுனால அந்த ஒரு கிளவுடி ஃபீல், அந்த ஒரு சில் காத்து எல்லாம் சேர்ந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த இடம் வந்த உடனேவே அப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் குருகுலம் நடக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. கரெக்ட். ஆமா, இங்கேயும் நிறைய குரு சிஷ்யர்கள் தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ நீங்க ஒரு 45 பேர் வந்து இந்த விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் டீம் டு பி யூனிவர்சிட்டியுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வித் இந்தியா அண்ட் தமிழ்நாடு யோகா கமிட்டி எல்லாம் சேர்ந்து நடத்தின இந்த யூ வின் காட் சர்டிஃபிகேட் அண்ட் மெடல் எப்படி ஃபீல் பண்றீங்க? சான்ஸே இல்லை, ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா ஒரு சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ சின்ன பிள்ளைலேருந்து வேர்ல்ட் ரெக்கார்டு சச்சின் 6 அடிச்சார், செஞ்சுரி அடிச்சார், இப்படி இன்னொருத்தரையே நம்ம நிறைய பார்த்து இன்னைக்கு நாம ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அது ரொம்ப ஹை. இப்போ எனக்கு இந்த வயசுல கிடைச்சிருக்கு. இன்னும் குழந்தைகளுக்குலாம் வந்து ஒரு 7 வயசு 8 வயசு பசங்களாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த வயசுலயே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். வாஸ்தவமா ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறது. இன்னும் நிறைய பண்ணணும் ஓகே அப்படின்னு
ஒரு தைரியம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம். இனிமே நம்மளும் இந்த மாதிரி நிறைய சாதிக்கணும், அந்த ஒரு சந்தோஷம் வந்து. கண்டிப்பா இன்னும் நிறைய தடவை பண்ணல, இன்னும் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம் நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து இதை ஒரு வருஷம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் காமர்ஷியல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது படி வந்து நம்ம 2027லயும் மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்புறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். ஓகே, கேட்டுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி வருஷம் நடத்தணும். அதுவும் இல்லாம யாரோ ஒருத்தவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதை தான் நம்ம கைத்தட்டி ரசிச்சுட்டு இருக்கோமே தவிர்த்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதுல வந்து கலந்துக்கிட்டு அப்படி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் நீங்க யாரெல்லாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலையோ நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி வந்து கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் வேர்ல்ட் ரெக்கார்ட் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நினைச்சே இருங்க. கணேசா FM 88.8ல இன்ஃபோ பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது காயத்ரி. தேங்க் பண்ணணும். இப்போ நம்ம கூட உங்களோட நேம் ஷார்ட்டா ஸ்ரீகிருஷ்ணன். இப்போ நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் கணபதி அவர்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கு நன்றி சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை கேட்கலாம். ரொம்ப சந்தோஷம். இந்த விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பாக நடைபெற்ற 12வது வருஷ சர்வதேச யோகா தின விழாவில் நோவா வேர்ல்ட் ரெக்கார்டு சாதனை முயற்சியில் பங்கேற்றது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி பெருமை சேர்ந்துள்ளது. குறிப்பாக இந்த சாதனை எங்களை வழிநடத்தி ஊக்கமளித்த எங்கள் குரு கிரண் காந்த் யோகா சார் அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யோகா உடலின் ஆரோக்கியத்தையும் மனிதன் அமைதியும் உலக அமைதியும் மேம்படுத்துகிறது என்பதை நாங்கள் மிகச் சிறப்பான முறையில் உணர்ந்துள்ளோம். இந்த இனிய அனுபவத்தை வழங்கிய விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் குழுவினருக்கும் நோவா வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பினருக்கும் எங்கள் இதயபூர்வமான மகிழ்ச்சியும் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, அருமையா பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ அடுத்ததா நம்ம கூட வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசலாம். சரி, எல்லாமே இப்படி ஒன் வேர்ட்ல தான் சொல்வீங்களா? மணிரத்னம் ஹீரோ மாதிரி? சரி, ஓகே. சரி, சுதர்ஷனுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். என்ன வின் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்ததா வந்து நம்ம அடுத்து உங்க கூட யாருக்கா வந்திருக்கா? யாரெல்லாம் வந்திருக்கீங்க நீங்க இங்க? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க அங்க காலையில எத்தனை மணிக்கு அங்க இருந்து கிளம்பி வந்தீங்க? 4 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டீங்களா? டெய்லி 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுவீங்களா? மத்தியானம் தூங்குவீங்களா அப்போ? ஓகே, சரி, ஓகே. சரி, அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாமா? ஓகே, தேங்க்யூ சுதர்ஷன். ஓகே, சுதர்ஷன் முன்னிட்டு நடந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் பத்தி தான் நாம இப்ப பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து கலந்துகிட்ட வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிச்சிருக்கக்கூடிய நம்ம ஒரு பார்ட்டிசிபென்ட் கூட இருக்கிறோம். அவங்க யார் என்ன எதுன்னு பார்க்கலாம். ஹலோ, நமஸ்தே. நமஸ்தே. உங்க பேர் என்ன? என் பேரு சிவானந்த கார்த்திகேய சர்மா. சிவானந்த கார்த்திகேய சர்மா. சொல்லுங்க கார்த்திகேய சர்மா, என்ன படிக்கிறீங்க நீங்க? நாங்க வேதம் படிச்சிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்க. நரணः பாதகிருத்திகாः நக்ஷத்ரம் தேவமிந்திரியம் இதமாசாம் விதக்ஷணம் ஹவிராசன் ஜுஹோதனா யஸ்ய பாந்திரஷ்மஜோ யஸ்ய கேதவः யஸ்யேமா விஸ்வா புவனானி சர்வாः சகிருத்திகாபிரபிசம்வசானः அக்னர்ணோ தேவஸ்ய விதே ததாது प्रजापतेरोहिमे वेतु पत्नी विश्वरूपा बृहति चित्रभानुः सा नो यज्ञस्य सुविते दधातु. ஓம். ரொம்ப அருமையா இருந்து கேட்கறதுக்கு. நீங்க சொன்னது என்ன ஸ்லோகம்? வந்து வேதத்துல வந்து 3வது பாகம் ஒன்று இருக்கு. அதுல 1வது அத்தியாயத்துல சொல்லி. ஓகே, இது என்ன மீன் பண்ணுது? இது வந்து நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு தேவதைகள் இருக்கு. ஓகே, இதுல அந்த 27 நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கான தேவதைகள். ஓகே, அந்த தேவதைகளை துதித்து பாடுற மாதிரியா? ஓகே, ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் வந்து இப்போ எடுத்து நீங்க சர்டிஃபிகேட்லாம் வாங்கி மெடல்லாம் வாங்கிட்டீங்களா? ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா, மனசு வந்து சாந்தமா எடுத்துங்க. ஓகே, வெரி குட். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கா? ஓகே, நீங்க வந்து இப்போ யோகாலாம் எந்தெந்த ஆசனாஸ்லாம் நீங்க பண்ணுவீங்க? நான் வந்து சக்கராசனா, அர்த்தசேது பந்தாசன், ஞானேஸ்வர சாசனம்,
பத்மாசன். ஓகே. எப்படி நீங்க காலையில எந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இந்த 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு யோகா பண்ணும்போது எப்படி சூரிய நமஸ்காரத்துல இருந்து தொடங்குவீங்களா? ஓகே. ஸோ எப்படி எல்லாரும் சேர்ந்து பண்ணுவீங்களா? எல்லாரும் சேர்ந்து. ஓகே. ஸோ என்னென்ன மாதிரி அந்த ரொட்டீன் எப்படி இருக்கும்? காலையில் எழுந்துச்சு அதுக்கப்புறம் குளிச்சு எங்களுக்கு ஒரு அனுஷ்டானங்கள் எல்லாம் இருக்கு, அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது அதெல்லாம் போகும். ஓகே ஓகே. அப்புறம் யோகா எப்போ பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு சார் வருவார், யோகா சார். அதுக்கப்புறம் நாங்களே 12 போவோம். ஓகே. அதுக்கப்புறம் யோகா சாரும் புது ஆசனங்கள் அதெல்லாம் என்னென்ன தப்பு இருக்கோ அதெல்லாம் திருத்து கொடுத்து அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். ஓகே. ஸோ யோகா பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆகும் உங்களுக்கு? இந்த ஹாப்பியா. சரி. இப்போ யோகா பண்ணாம இருக்கும்போது எப்படி இருக்கும்? என்ன மாதிரி ஃபீல் ஆகும் உடம்பு யோகா பண்ணாம இருந்தா? சாப்பிடாம இருந்தா பசிக்கும்ல, அது மாதிரி யோகா பண்ணாம இருந்தா என்ன ஆகும்? ஒரு மாதிரி ஹெல்த்தே சரியில்லாத மாதிரி அன்ஈஸியா இருக்குமோ, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்குமோ? ஓகே சரி. அடுத்ததா நாம இவங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்குற யோகா மாஸ்டர் கிட்டே பேசலாம். நீங்க தொடர்ந்து நினைச்சிருங்க. இது கணேசா FM 88.8 அறிவுக்கு புதுசா மனசுக்கு. 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாம இன்னைக்கு ஒரு சில பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். யார் அவங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் டீம்ட் யூனிவர்சிட்டியினுடைய சென்னை கேம்பஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், அப்புறம் நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட், ஃபிட் இந்தியா அண்ட் தமிழ்நாடு யோகா கமிட்டி எல்லாரும் சேர்ந்து நடத்தின ஒரு மாஸ் யோகா பெர்ஃபார்மன்ஸ் நடந்தது 20 நிமிஷம் 26 செகண்டுக்கு. ஸோ இந்த மாஸ் யோகா பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம்ப்டா கிரியேட் ஆயிருக்குது. ஸோ அதுல கலந்துகிட்ட ஒரு குட்டி பார்ட்டிசிபென்ட் கிட்ட நாம இப்ப பேச போறோம். ஹலோ, ஹாய். ஹாய் மேம். உங்க பேர் என்ன? என் பேர் கார்த்திகேயா. கார்த்திகேயா, நீங்க ரொம்ப கியூட்டா பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க? நான் 5வது படிக்கிறேன். எங்கம்மா? MAV இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல. எங்க இருக்குது அது? மகாலட்சுமி நகர், கேம்ப் ரோட்ல, எல்லி நகர். ஓ ஓகே. கேம்ப் ரோட்ல இருந்து வரீங்களா? ஆமா. ஓகே சரி. காலையில எத்தனை மணிக்கு அங்க இருந்து கிளம்பி வந்தீங்க? காலையில 8:40க்கு வரேன், கிளம்புறேன். அதுக்கு 9:30க்கு ஸ்கூலுக்கு வரணும். ஆக்சுவலா 9 மணிக்கு இல்லைன்னா 9 மணிக்குள்ள வருவோம் ஸ்கூலுக்கு. சரி. அப்ப காலையில 9 மணிக்கு ஸ்கூல் போவீங்க. இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க இங்க? 6 மணிக்கு கிளம்புனேன் வேத பாச்சால இருந்து. 4 மணிக்கு எழுஞ்சி குடிச்சு 5 மணிக்கு அவங்க வந்தோம். அது 5:30க்கு 6 மணிக்கு கிளம்பிட்டோம் இந்த வேத பாச்சால இருந்து இங்கக்கு. அது 7 மணி ஆயிடுச்சு. பசிக்கலையா இப்போ? இல்ல, இன்னும் பசிக்கலையா? இல்ல. சரி ஓகே. இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன காம்படிஷன்ஸ்லாம் ஈஸியா இருக்குது. ஆனா ரொம்ப சாந்தமா இருக்குது. ரொம்ப சாந்தமா இருக்குதா மனசுக்குள்ள? என்ன சொல்றது, அந்த சர்டிபிகேட் மெடல்லாம் என்ன பண்ணுவீங்க வீட்ல கொண்டு போய்? சர்டிபிகேட் மெடல்ல வச்சிடுறேன் எனக்கு சேஃப்டியா. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்கூல்ஸ்க்குலாம் இந்த மெடல் காமிச்சிட்டாங்கன்னா ஃப்ரீ அட்மிஷன் கொடுப்பாங்க. வெரி குட். நீங்களும் அப்படி யோகா கத்துக்கணும்னு ஆசையா? யார் யோகா சொல்லி தந்தா உங்களுக்கு? எங்க அப்பா தான். ஓ, உங்க அப்பா யோகா சொல்லி தந்தாங்களா? ஓகேயா. அப்ப அப்பா கிட்ட யோகா கத்துக்கிட்டு நீங்களும் யோகா மாஸ்டர் ஆவீங்களா? ஆமா. ஓகே வெரி குட். நீங்க ரொம்ப அப்புறம் நீங்க இப்போ பெருசா என்ன ஆகணும்னு ஆசை? பெருசான உடனே யோகா மாஸ்டர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் சேர்மேன் ஆயிடுவேன் ஸ்கூலுக்கு சேர்மேன். வாவ், வெரி குட். எப்படி, ஏன் சேர்மேன் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு, உங்க ஸ்கூல் சேர்மேன்? ஆமா. ஆமா. சரி, நிறைய சாக்லேட் சாப்பிடுவியா நீ? இல்ல இல்ல, எப்பயாச்சும் ஒரு நாள் இல்லைன்னா 5 நாளுக்கு வரும். சரி ஓகே. இன்னைக்கு இந்த யோகா இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் முடிச்சிட்டு யார் யார்கிட்ட எல்லாம் போய் காமிப்பீங்க இந்த மெடலையும் சர்டிபிகேட்? எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் காமிப்பேன். ஓகே. அப்பா தான் கூட வந்துட்டாங்களே. அப்புறம் எங்க அம்மாக்கு பாட்டிக்கு தான் காமிப்பீங்க. ஸ்கூல் தரதோனே போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிப்பீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்குலாம் காமிப்பேன் சர்டிபிகேட் யோகா டேக்கு. வெரி குட். ஓகே சரி, ஆல் தி பெஸ்ட். நீங்க நினைச்ச மாதிரி பெரிய ஆளாகி யோகா இன்ஸ்ட்ரக்டராகவும் ஆகணும், அதே மாதிரி ஸ்கூலுக்கு சேர்மன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஓகேயா கணேசா FM 88.8 சார்பா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கியூட்டா இருக்கும். அதில் கலந்துக்கிட்ட ஒரு யோகா மாஸ்டர். இந்த யோகா மாஸ்டர் தான் நான் கொஞ்சம் கிட்ஸ் அப்படி வந்திருக்காங்க இந்த பாடசாலையில இருந்து. ஸோ நம்ம அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ சார், ஹாய், வணக்கம்.
ஒன்று தானே இருக்கிறாரு. சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து இது கலந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க எவ்வளோ நேரம் சாயந்தரம் ஓகே சாதாரண ஒரு நிகழ்ச்சி பண்ணதே கிடையாது. ஆனா எனக்கு யோகா பண்ணணும்னு ஆசையா அவங்க வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம் எதுவும் தெரியாமல் இருந்து ஆர்வ கோளாறுல பண்ண எங்கேயாவது கிராம்ஸ் ஆகிடும் பாடி. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எடுத்தாலே வெறும் நாடி சுத்தி மட்டும் பண்ணிக்கலாம். நாடி சுத்தின்னா அனுலோம் விலோம் பிராணாயமா நாடி சுத்தி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சரியான முறையில் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே யூடியூப் பார்த்து தான் கற்றுக்குறாங்க. அது சரியாக தவிர நம்ம உடம்பு அக்செப்ட் பண்ணதா இல்லையான்றதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு சரியாக இருக்கா, நான் பண்ணும்போது ஏதாவது பெயின் வருதா, எங்கேயாவது லாக் வருதா, கிராம்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணணும். இல்லைன்னா அது வந்து அவாய்ட் பண்ணுறதுனால சரியான குரு மூலமாக கற்றுக்கிறதுனால கொஞ்ச நாளாவது அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். நல்ல யோகா நல்ல சிரசாசனா வரைக்கும் பண்ணி நல்லா விபரீத ஹலனெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோகா கத்துக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் ஆகும்? குழந்தைகள் கரெக்டான முறையில் கற்றுக்கினாங்கன்னா 2 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் நல்ல டாப் மாஸ்டர்ஸ் லெவலில் எல்லா ஆசனம் பண்ணலாம். மொத்தம் ஆசனான்னு பார்த்தீங்கன்னா 84 லட்சம் ஆசனங்கள் இருக்குது. 84 lakhs ஆஃப் ஆசனாஸ் இருக்குது. 84 லட்சம் ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்குது. 84 lakhs ஆஃப் லிவிங் திங்ஸ், ஓரறிவு முதல் 6 அறிவு இருக்கும் இருக்குது. அதனால் எல்லாமே எல்லா ஆசனம் பண்ண முடியாது. 84 lakhs இந்த லைஃப் பத்தாது. ஸோ யோகாஸ்க்கு தந்தைன்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி மகர்ஷி. ஸோ எங்களோட ட்ரெடிஷன் வைஸ் பார்த்தோன்னா யோகேஸ்வர் ராம்லால் மகாபிரபு அவரோட ட்ரெடிஷன் 5th ஜென்ரேஷன் போயிட்டு 3rd குருஜிலேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எளிமையான முறையில் ட்ரீட்மெண்ட் பேஸ்டு நாங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஸ்கூல் சைடு ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யூடியூப் மூலியமாக பார்த்து யோகா கற்றுக்கிறது இந்த நாடி சுத்தி பிரணாயமா அந்த மாதிரி பிரணாயமா விஷயத்துக்கு வேணும்னா நம்ம யூடியூப் பார்த்துக்கலாமே தவிர்த்து உடம்பு ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கலாம். FM 88.8 அறிவுக்கு புதுசா மனசுக்கு லேசா. வெரி குட். ஓகே, இப்போ காமிச்சிருக்கா முன்னாடியிலேருந்தே பார்த்துருக்கீங்களா? మున్నాడి ఇన్న రేడియో దగ్గర మట్టున రైట్ எங்க எங்க பார்த்துருக்கீங்க? మీకు రేడియో చూడటం తెలుసు అంటే చేయి పైకి ఎత్తచ్చు, లేదంటే ఎవరైనా దీనికి ముందు రేడియో చూసి ఉన్నారా? చాలా డివైస్ చూసి ఉన్నారు. எப்படி చూస్తారు? இது ஆன் பண்ணிட்டு ஓகே சரி, இது ஆன் பண்ணிட்டு பார்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம ரேடியோ வந்து இப்போ ஆன் ஏர்ல இல்லை, ஆனால் ஈவினிங் ஆஃப்டர்நூன் 1 o'clock இருந்து போகும். ஓகேயா? அப்படி இல்லாட்டி நீங்க கணேஷ் எஃப்எம் வந்து ஆப்ல இப்போ ஆன் ஏர்ல கேட்கும். சரி, இப்போ இந்த ரேடியோ எப்படி போகுது தெரியுமா? இதுல சினிமா பாட்டு வருது. இது எப்படி வரும் அப்படின்னா, இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, இங்க வந்து அவ்வளவுதான் அந்த அண்ணா உட்கார்ந்துருக்காரு. அதெல்லாம் வால்யூம் பேஸ் கன்சோல்ல இருந்து சிக்னல் வரும் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு போகும். டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து வெளியே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டனா ஒன்னு இருக்குது, போகும்போது பாத்துட்டு போங்க. டவர் இருக்கும், ஆண்டனா டவர். ஆமா, இந்த இருக்கு பாருங்க, பேட்டரி இருக்கு பாருங்க. சார்ஜர் இருக்குதா? இது சார்ஜ் பண்ணிக்கலாம், பேட்டரியிலயும் போட்டுக்கலாம். வெரி குட். இதை கேள்வி கேட்கணும். பேட்டரியிலயும் வரும், சார்ஜ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த பாட்டு போடுங்க அப்படின்னு ரேடியோல சொன்னா அவங்க அந்த அந்த ஆங்கர் வந்து பேசி முடியறதுக்குள்ளே அந்த பாட்டோட மியூசிக்கே ஸ்டார்ட் ஆயிடுமே. எப்படி அது எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு அந்த ரேடியோவின் ரகசியத்தை சொல்லவா? அது என்ன அப்படின்னா, ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய மூவி வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருக்கும். சாங்ஸும் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம எடுக்க முடியும், மூவிஸும் நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எடுக்க முடியும், மியூசிக் டைரக்டையும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க எனக்கு அன்னக்கிளி படத்துல இருந்து மச்சான பாத்தீங்களா சாங் வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இமீடியட்டா நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்னு நான் கேட்டுருக்கேன். நீங்க ஒரு பாடல், இப்போ நீங்களே உங்களுக்கு பாடல் சொல்றதுனால பாஷா பாரு பாட்டு பாட்ஷா பாரு. அப்ப நான் இமீடியட்டா உங்ககிட்ட பாட்ஷா பாரு பாட்டு கேட்டிருக்கீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட I'll make a conversation. இன்னொரு 5 செகண்ட் 10 செகண்ட் 10 செகண்ட். அப்ப நான் இமீடியட்டா அதுல போய் பீல போய் பார்த்துட்டு ஆச்சா படத்துல இருந்து அந்த பாட்ஷா பாரு பீல இருக்கும் சாங் டைப் பண்ணேன்னா எனக்கு கீபோர்ட்ல டைப் பண்ணனே வந்துரும். I'll just drag and drop it. ஆனா இப்போ அவ்வளவு ஃபாஸ்ட் இருக்கு, முன்னாடில இருந்தே அப்படியே இருக்கு. முன்னாடில இருந்து இதுதான் டெக்னிக்.
எப்பயுமே இல்லை. அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 செகண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்களே அதான். அந்த டைம்ல லைக் we will take it. ஆனா நம்ம கேக்குற ஆர்வத்துல அது தெரிய மாட்டேங்குது. அது தெரியாது. உடனே அந்த மாதிரி ஆமா. ஆளா அந்த சந்தேகம். நீங்க உங்களை அண்ட் பார்த்து இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க லைவ்ல நிஜமாலே கால்ஸ் வருமா? அதுவும் வரும். ஆமா லைவ் அது புரியுது. லைவ்ல தானே இந்த டவுட். ஆமா. ரெக்கார்ட்ல டவுட் இல்ல. லைவ்ல தானே இந்த டவுட். தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷம். புரியுற மாதிரி சொல்லுங்க. தேங்க்ஸ். தேங்க் யூ.